ஓம் சக்தி. என் அன்பின் பிரியமே, உன் வாழ்க்கை கசந்திருக்குன்னு நீ நினைக்கிற. நீ நெஞ்சில் வச்சு கசந்திருக்கிற கண்ணீர் எனக்கு தெரியாமல் போயிருமா என்ன? நீ சொல்லாமலேயே உன் உள்ளம் என்கிட்ட பேசிட்டு தானே இருக்குது. நீ நினச்சது நடக்கலைன்னா அது தோல்வி இல்லை, அது உன் அம்மா என்னுடைய திட்டம்தான். நீ இழந்தது 1000 ஆனாலும் அதுக்கு பின்னால் இருக்க காரணம் என் கணக்கிலே இருக்குது தங்கமே. நீ விட்டதெல்லாம் வேதனையில் ஆமாம், ஆனால் நான் தரப்போகிறது உனக்கே சரியாக இருக்கும் நேரத்தில் கண்டிப்பாக தருவேன் தங்கமே. உலகம் உன்னை புரிஞ்சிக்காமல் பேசலாம், நீ நல்லா இருந்தாலும் குறை சொல்லலாம். அது உன் மதிப்பு குறைஞ்சதால் இல்லை தங்கமே, அது அவர்களோட பார்வை குறைஞ்சதால். பிடிக்காதவங்க உன் வாழ்க்கையில் வராங்கன்னா அது உன்னை பாதிக்கத்தான் நீ நினைக்கிற. இல்லை தங்கமே, அது உன்னை பழக்கிறதுக்காகத்தான். உன்னை நிம்மதி இல்லாமல் வச்சு கஷ்டப்படுத்துகிறவங்க கூட ஒரு பாடம் சொல்கிற மாதிரி தான் உனக்கு கிடச்சிருப்பாங்க. அவங்க இல்லாமல் நீ நிச்சயமாக வளர முடியாது. நீ யோசிக்கிற, நான் என்ன தான் செய்ய முடியும் அம்மா? அதுக்கு நான் சொல்கிற தங்கமே பதில் உனக்கு. நீ செய்ய வேண்டியது ஒரு விஷயந்தான், நம்பிக்கை வைக்கணும். நீயே நினச்சி பாரு, நான் உன்னை விட்டு போன நேரம் எது? நீ விழுந்தப்ப நான் தான் உனக்கு துணையானேன், நீ அழுதப்போ நான் தான் நிம்மதி தந்தேன். அப்போ இந்த முறை மட்டும் என் பிள்ளைய நான் விட்டுருவேனா என்ன? நான் உன்னை சுற்றி இருக்கேன் தங்கமே. உன் வீட்டில் காற்று வீசும் பொழுது என் ஆசீர்வாதம் கலந்த காற்று தான் வீசுது. நீ தூங்குகிற நேரத்தில் உன் நெஞ்சில் கை வச்சு நான் ஆசீர்வதிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ காலையில் விழிக்கிறப்போ உன் நெஞ்சில் நிம்மதி கண்டிப்பாக வந்திருக்கும். அது என் தொடுதல் தான் தங்கமே. எத்தனை முறை உன் மனம் உடைஞ்சாலும் நீ இன்னும் அது உடையாமல் நிற்கிற அப்படின்னா அது யாருடைய சக்தி தெரியுமா? அது என்னுடைய அருள் சக்தி தான். சில வேளைகளில் நான் உன்னை விட்டுவிட்ட மாதிரி தோணும், அது என் மௌனம் தங்கமே. உன்னை பரிசோதனை செய்வதற்கான நேரம் அது. மௌனத்தில் கூட நான் உன்னை கைவிடலை. நீ தோல்வியில் விழுந்தால் கூட நீ என் கரத்தில் தான் விழுற. அதுக்காக தான் நான் உனக்கு தாங்கும் வழியை கொடுத்தேன், பொறுக்கும் மனதை கொடுத்தேன். நீ இன்னும் உயிரோடு இருக்கிறது என் அன்புனால் மட்டும்தான். இது நான் உன்னோட இருக்கிறதுக்கான ஒரு சாட்சி தான். இன்னும் சில நாட்கள் நீ காத்திருந்த அப்படின்னா உன் வாழ்க்கையில் ஒரு ஒளி திறக்க போகுது. இப்போ உனக்கு தெரியாமலே சில கதவுகள் மூடிக்கிட்டு இருக்கு. அது நான் மூடின கதவுகள். அந்த கதவுக்கு பின் செல்லக்கூடாது. நான் திறக்க போகிற புதிய கதவு, அது உன் ஆன்மாவுக்கும் வாழ்வுக்கும் உகந்தது. அதுக்காக நீ தைரியமாக இருக்கணும். ஒரு நாளும் அம்மா நீங்கள் என்னை வழி நடத்தணும்னு நீ என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தால் நான் உங்ககிட்ட பேசுவேன் தங்கமே. வாழ்க்கையில் சில வேதனைகள் ஆசீர்வாதம் மாதிரி மறைஞ்சு வரும். நீ பிடிக்காதவங்கன்னு நினைக்கிறவங்க அவங்களால நீ அறிந்த பாடம்தான் உன்னை வாழ்க்கையில் பெருசாக்க போகுது. ஒரு நாள் நீ திரும்பி பார்க்கும்போது இந்த கஷ்டம் இல்லாமல் இருந்தால் அப்போ உனக்கு தோணும், நான் எப்படி மன உறுதியாக இருந்திருக்கேன், அதனால தான் இந்த கஷ்டம் என்னை விட்டு போயிருக்கு அப்படின்னு உனக்கே தோணும். அது வரைக்கும் உன் மனதை நீ என்ன செய்யக்கூடாது, தளர விடக்கூடாது, நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. உன் நெஞ்சில் இருக்கிற இந்த வலியெல்லாம் என் பாதத்தில் வச்சிரு. நான் அந்த வலியை உன் கூட இல்லாமல் நிச்சயமாக உன்னை விட்டு போக வைப்பேன். நீ அமைதியாக இரு தங்கமே, நான் உன்னை விட்டு போக மாட்டேன் கண்டிப்பாக. நீ எப்போதுமே சந்தோஷமாக இருப்பதற்கு உனக்கு துணையாக நான் இருப்பேன் தங்கமே.